நேற்றுக்கு நான் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தப்போ என் கூடவே ஒரு சின்ன பொண்ணு 2 குழந்தைங்களோட வந்துட்டு இருந்தது. 24 வயசு இருக்கும், அவ்வளோதான். அது வந்து ஒரு பாயிண்டில் தன்னோட கதையை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தது. 12வது படிச்சுட்டு இருக்கிறப்பவே அவங்க சின்ன கிராமத்தில் இருக்காங்கன்றதுனால அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி நல்ல சம்மந்தம் வந்திருக்கு, இந்த மாதிரி சம்மந்தம் உனக்கு வந்து திரும்பவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாராம். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அதுக்காக வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது வந்து 14 வயசு பெரிய ஒருத்தர். ஆனால் அவங்க வந்து நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்கன்றதுனால இந்த அப்பா ஆசைப்பட்டு பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை வரணும் அப்படின்றதுக்காக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லுது, மேடம் நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல இருக்குது. எனக்கு ஒரு நாளுமே நான் ஏன் செத்து போகக்கூடாது, நான் ஏன் இந்த குழந்தைங்களை சாவடிச்சிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் தான் எனக்கு மேலே ஓங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏம்மா அவ்வளோ கஷ்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். தினம் நீ வந்து குண்டா இருக்கிற, அசிங்கமாக இருக்கிற, எனக்கும் உனக்கும் பொருத்தமே கிடையாது, நான் எவ்வளோ வசதியானவன், நீ எவ்வளோ வசதி இல்லாதவ, உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வார்த்தையாலேயே சாவடிக்கிறாருங்க. எனக்கு படிப்பு இல்லை, இப்போ நான் படிக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் ஏதாவது முயற்சி பண்ணால் உன்னாலெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மட்டன் தட்டுறாரு. நான் அதையும் மீறி பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டெல்லாம் கொஞ்சம் காலில் கையில் விழாத குறையா என்ன ஏதாவது பிஏ கோர்ஸில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு நான் எப்படியோ அவருக்கு தெரியாமல் பிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டேங்க. இன்னும் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு நாளும் மட்டன் தட்டுறது மட்டும்தான் எனக்கு வேலையாக இருக்குது. நான் எங்கள் அப்பா கிட்ட கதறி சொல்கிறேன், நான் அவரை வந்து விவாகரத்து பண்ணிடுறேன், என்னை தயவு செஞ்சு என்னை இந்த நரகத்தில் வச்சு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம குடும்பமானும் கப்பல் ஏறிடும், அதுக்கு நான் தற்கொலை பண்ணிப்பேன், ஹஸ்பண்ட்ஸ்னா இப்படி தான் இருப்பாங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அப்படி வரப்போ எனக்கு வந்து ஆதங்கமாக ஒரு கேள்வி வருதுங்க. நான் யாருக்காக என் வாழ்க்கையை வாழணும்னா, என் குழந்தைக்காக வாழணுன்றாங்க, என் கணவனுக்காக வாழணுன்றாங்க, இந்த சமுதாயத்துக்காக வாழணுன்றாங்க. நான் எனக்காக எப்போங்க நான் எனக்கு வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் ஒரு பெண் என்பவள் வந்து ஒரு வயசுக்கு வந்த டைம் உடனேவே அந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படியாவது பண்ணி என் பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைக்காக அது ஒரு வசதி என்ற ஒரு விஷயத்தை பார்க்குறாங்களே தவிர என் பொண்ணை வந்து நல்லா பார்த்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கறதே கிடையாது. இது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். இந்த பொண்ணோட நிலைமையை பற்றி யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட இந்திய சமுதாயத்தில் எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சமுதாயத்துக்காக நம்ம வாழறோமே தவிர நம்மளுக்காக வாழ மாட்டேன்றோம். நம்மளோட வார்த்தைகளில், அதாவது ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் ஃபேமிலி சில அவங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி நம்ம வார்த்தைகளை கேர்ஃபுல்லாக நம்ம கையாளணும், நம்ம வார்த்தைகளை விட்டுட்டோம்னா அதை திரும்பவும் எடுத்துக்க முடியாது அப்படின்ற இந்த ஞானம்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நடுத்தர ஒரு குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, கணவன் மனைவி கூட சில நாட்களுக்குள்ள ஒரு மன விரோதம் இல்லை மனவேதம் அப்படின்றது வந்த உடனே நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் நம்மளோட துணை கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறோம், குற்றங்கள் விமர்சனங்களை முன்னாடி வைக்கிறோம். ஆனால் என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்க்குறோமா, நம்மளோட வார்த்தைகளோட ஒரு தாக்கம் அது அடுத்தவங்க மேலே என்ன இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம யோசிச்சு பார்க்குறோமா? நம்ம என்ன பேசுகிறோன்றது தெரியுது, அதை எதுக்காக பேசுகிறோன்றது தெரியுது, ஆனால் நம்ம என்ன பேசுகிறோன்றது அடுத்தவன் மனசில் எந்த பாவனைகளை உண்டு பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழறோமா இல்லை புரியாதையே வாழ்ந்துடுறோமா? அடுத்தவன் கண்ணு முன்னாடி கண்ணில் வந்து தண்ணி கொட்டுது, ஆனால் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா இவன் ஏதோ சீன் போடுறா அப்படின்ற மாதிரி தெரியுதே தவிர உண்மையிலேயே அந்த உள்ளம் நசுங்கிறதுன்றத வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமா இல்லை புரியாதையே வாழறோமா? எவ்வளோ ஒரு குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில் நான் ஆண், நான் பெண், நான் ஆம்பளை, நீ பொம்பளைனா இப்படி இருக்கணும், நான் ஆம்பளைனா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? ஏன் நம்ம மனுஷங்களாக வாழக்கூடாது? ஸோ நான் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஏம்மா இப்போ நீ வந்து இந்த சண்டையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, எனக்கு கோபம் வரப்பெல்லாம் வந்து நான் முன்னாடியே நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறமா நம்ம எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு வேலையில் போயிட்டு சேர்ந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பேன். ஆனால் ஒரு சில சமயங்களில் வந்து அவர் வந்து கிட்ட நெருக்கமாக வரப்போ இல்லை நான் இனிமேட்டு இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ நான் ஏமாந்து போயிட்டு என்னோட முயற்சிகளெல்லாம் நான் அப்படியே
விட்டுடுறேன், திருப்பியும் வந்து சண்டை வரப்போ தான் எனக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த சண்டை உனக்கு வந்து உன்னோட வாழ்க்கையில் எத்தனை வாட்டி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு, வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சண்டை வந்துடுங்க. அந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா ஒரு 4 நாளாவது வந்து அது தீர்றதுக்கு 4 நாளாவது ஆகும். அடுத்த 3 நாள் நான் மூஞ்சியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நாங்கள் பேட்சப் பண்ணிப்போம், ஆனாலும் அது அப்படியே போகும். சரி, நீங்கள் ஆசையாக நெருக்கமாக இருக்கிறது எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நாங்கள் எங்களுக்குள்ளே இது வரைக்கும் ஒரு உடல் பூர்வமான நெருக்கம் இருந்தே 3 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. நான் ஏதாவது சொன்னால் கூட நீ குண்டா இருக்கிற, உன் கூட இருக்கணுன்றது எனக்கு தோணவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அவர் தான் கிழவன் ஆயிட்டாரு, நான் இன்னும் குமரியாக தான் இருக்கிறேன். ஆனால் அது சொல்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நான் சொல்கிறது கிடையாது. ஆனால் என் மனசில் தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணணுன்றதுக்காக இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு. சரிம்மா, சரி விடு, அதையும் விடு. உங்ககிட்ட வந்து உன்னை நல்லா வச்சுப்பேன்றது எப்போ சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். என்னங்க 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த பொண்ணு. நான் சொன்னேன், இப்போ பாரு, நம்ம 2 பேருமா 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 1 மணி நேரம் பேச்சில் நீ திரும்ப 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 நான் வந்து அவர்கிட்ட அப்செட்டாக இருக்கிறேன், எனக்கு வழியே தெரியல அப்படின்ற ஒரு பேச்சை சொன்னியே தவிர, சரி இதான் என் சூழ்நிலை, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை நான் ஏற்றுக்கிறேன், இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு வழி என்னன்றதை பற்றி நீ திடமாக ஒரு வார்த்தையாவது பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை, நான் பேசலை, ஏன்னா எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னால் செய்ய முடியுமா அப்படின்ற அந்த டவுட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை, நான் தனியாக வந்துட்டா என் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியுமா அப்படின்றதும் எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் சொன்னேன், இப்போ உன் குழந்தைக்கு வந்து நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லைங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்குது, வேலைக்கு சாப்பாடு கிடைக்குது, ஆனால் தினம் அவர் என்னை போட்டு அடிக்கிறதையும் உதைக்கிறதையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது எப்படி நல்ல வாழ்க்கையாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆமாம், எப்படி நல்ல வாழ்க்கையாகும்? அந்த பையனுக்கு 4 வயசு, குழந்தைக்கு 2 வயசு. தினம் அப்பா அம்மா இந்த மாதிரி சண்டை போடுறத பார்த்தா அது வேலைக்கு துணிமணி இருக்கிறதும் சாப்பாடு இருக்கிறதுமா நல்ல வாழ்க்கை? அது கிடையாது. நான் இதையே அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன். சரி, நல்ல வாழ்க்கைன்னா என்ன நீ நினைக்கிற அப்படின்னு. என் குழந்தை வந்து கஞ்சியோ கூழோ குடிச்சா கூட நிம்மதியாக இருந்தால் போதுங்க, அதுதான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். சரி, 2 வருஷத்தில் உனக்கு இந்த நல்ல வாழ்க்கை வரணும்னு நீ நினச்சேன்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு. நான் ஒரு வேலைக்கு போகணும், நான் வந்து வேலைக்கு ஒரு 30,000 சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. உனக்கு திறமைகள் இருக்குது, நீ வந்து உனக்கு கோபம் வரப்பெல்லாம் அவர்கிட்ட நான் உன்னை விட்டு ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு நீ ஏன் உன்னோட வாழ்க்கையை பலப்படுத்துறத நீ ஏன் பிஸியாக இல்லை, நீ ஏன் அந்த ஒரு ஆக்ஷனை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தது என்னென்னா, நீ சைலண்ட்டாக பிளான் பண்ணு, 2 வருஷத்துக்குள்ளே உன் காலில் நீ நிற்கணும்னா நீ என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அது பண்ணுன்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள், நீங்கள் கூட அந்த சூழ்நிலையில் உணர்ச்சிகளில் மாட்டிக்காமல் ஆக்ஷன் நான் என்ன எடுக்கணும் அப்படின்ற அந்த கேள்வியை கேளுங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி.